ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. கேரள அமைச்சர்களின் தொலைபேசியை காவல்துறை மற்றும் முதல்வர் அலுவலக உயரதிகாரிகள் ஒட்டு கேட்பதாக இடதுசாரி ஜனநாயக முன்னணியில் அங்கம் வகிக்கும் எம்எல்ஏ அன்வர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து உயர்நிலை குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என்று முதல்வர் பினராயி விஜயன் உறுதியளித்துள்ளார். கேரளாவில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல்வர் அலுவலகத்தின் முக்கிய பிரமுகர்கள் மீது இடதுசாரி ஜனநாயக முன்னணி கூட்டணியில் இருக்கும் நிலம்பூர் தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ அன்வர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதில் முதல்வரின் அரசியல் செயலர் சாய் மற்றும் காவல்துறை கூடுதல் இயக்குநர் எம்.ஆர். அஜித்குமார் உள்ளிட்டோர் அமைச்சர்களின் தொலைபேசியை ஒட்டு கேட்பது, தங்க கடத்தல் கும்பலுடன் தொடர்பு வைத்திருந்தது போன்ற பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். இதனால் முதல்வர் பினராயி விஜயன் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இந்த குற்றச்சாட்டுகள் மிகவும் தீவிரமானது என்றும் முதல்வர் அலுவலகத்தில் நடந்ததாக கூறப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் காங்கிரஸ் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் எம்.வி. கோவிந்தன் கூறுகையில், முதல்வர் அலுவலகத்தில் நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அனைத்து அம்சங்களையும் அரசும் கட்சியும் தீவிரமாக ஆய்வு செய்யும் என உறுதியளித்தார். இந்நிலையில் கோட்டயம் மாவட்டத்தில் நடந்த காவல்துறை சங்கத்தின் நிகழ்ச்சியில் முதல்வர் பினராயி விஜயன் கலந்து கொண்டார். அங்கு அவர் பேசுகையில், காவல்துறையினர் எந்தவிதமான ஒழுக்க மீறல் செயல்களில் ஈடுபடுவதையும் பொறுத்து கொள்ள முடியாது. தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்டதாக எம்எல்ஏ அன்வர் தெரிவித்த குற்றச்சாட்டுகள் மிகவும் தீவிரமானவை. இதில் காவல்துறை உயரதிகாரிகளின் பங்கு குறித்து உயர்நிலை குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என்று பினராயி விஜயன் உறுதியளித்தார்.